ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாக அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிசைஞ்சிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பச்சை மிளகாய் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு போல பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்றாமல் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தட்டி போட்ட பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோங்க. இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் வெங்காயத்துக்கு ஒரு 150 கிராம் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. வெங்காயத்துலேயே தண்ணி வரும், அதனால தண்ணி சேர்க்க வேணாம். நீங்கள் நல்லா பிசைஞ்சுட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா பாருங்க, எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. எனக்கு தண்ணி தேவைப்படலை. இப்போ இதெல்லாமே ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி வரும் இல்லைங்களா, அதனால ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், உதிரியாக வராது. அதனால தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு தண்ணி தேவைப்படலை. வெங்காயத்தில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருந்தது. இப்போ நம்ம பக்கோடா எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப உதிரியாக போடாதீங்க, கொஞ்சம் ஒட்டின மாதிரி போடுங்க. நான் ஆல்ரெடி எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப உதிரியாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் ஒட்டின மாதிரியே போடுங்க. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும். பாருங்க, நல்லா வந்துடுச்சு. எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான முறுமுறுப்பான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது 10 நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் செய்கிறதுக்கு. எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.